காலம் ரொம்பவே மாறிச்சு இல்ல. ஆரம்ப காலத்துலலாம் லெட்டர்ல லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் 10 வருஷத்துல ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தால எல்லாரும் லவ் பண்ணீங்கன்னு யாராச்சும் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தா யாரா இவ பைத்தியக்காரத்தனமா பேசிருக்கான்னு அவனை பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனா இப்போ அதாங்க உண்மை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். ஆனா யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா, என்னதான் காலம் மாறினாலும் நம்ம கிட்ட மாறாம இருக்கிறது என்னன்னு? அதாங்க நினைவுகள். அந்த நினைவுகளை தேடித்தான் நான் இப்போ வந்திருக்கேன். என்னோட தேடல் சின்னனா இருக்கலாம், ஆனா நான் தேட வந்தது பெருசு. ப்ரோ 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 டைம் என்ன ப்ரோ? 2:30 ப்ரோ. என்ன இப்ப 3 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம்? இங்க பாரு ஜே, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, என் லைஃப் இல்லவே இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்கும். அது போலதான் எனக்கும். எப்போதும் வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும்னு நினைக்கிற சில நினைவுகள் புரியாம தெரியாம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கற்றுத்தரும், இல்லைன்னா சொல்லித்தரும். அப்படியே வாழ்க்கையில என்ன மாத்தின சில நினைவுகள் இந்த சாஞ்சி கிடக்கிற தூண்ல லைஃப்ல என்னதான் சாதிக்க போறோம்னு இருந்த என்ன ஒரு ஸ்டேட் லெவல் பேட்மிண்டன் பிளேயர் ஆக்கிச்சு. காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வர கேள்வி எனக்கும் வந்துச்சு. எப்போ மாறும் மாறும்னு இருந்த வாழ்க்கை நொடி பொழுதுல மாறிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அதான உண்மை. போற வழியில 1000 தடங்கள் வரலாம், அதுக்காக பாதையெல்லாம் மாத்திரக்கூடாது. அப்படியே வாழ்க்கையில வந்த சில தடங்கல்கள் நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணேன், இல்லை நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணோம், அதைத்தான் உங்களுக்கு காட்ட போறேன். தேடல் புதுசா இருக்கலாம், ஆனா தேடுற விஷயம் பெருசு. அண்ணா நிறைய கிழமை இந்த கேட் பூட்டி தான் கிடக்கு. நீ சத்யா டேஜே ஒப்புரா இருக்க? இவ்வளவு நாளாச்சுடா உங்களை பார்த்து. என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுமாச்சு, நீ எப்படி இருக்க? நான் இதுக்கண்டா கிச்சு அங்கடா உங்களோட இருப்பான்னு பார்த்தா நீ தனியா வந்து நிக்கிற. அடா அவனுக்கு என்னடா, அவன் பறந்துட்டான். பறந்துட்டானா? புரியல, என்னடா சொல்ற? அடா அதான்டா, அவன் கனடா போயிட்டான். கனடா போயிட்டானா? அப்பேண்டா நீ போல. சரி நீ கேக்குற, சரி விடு விடு. சரிடா, நிறைய நாள் உள்ள போயிலாடா உள்ள. அட உதாரண போலான்னு நினைக்கிறேன்டா, அதுல ஒரு கேட்டு வேற அதில் போ. ஓகேவா போ. சரி அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்க? லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த இடத்த பத்தி அப்படிதான் இருக்கிறேன். நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்கு. இப்ப சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் மோசம்டா, எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. நாங்க எங்களை மாதிரி இல்ல, மாதிரி. அது சரிதான், எங்களை மாதிரி வராது. நாங்க தான் பார்த்து இருந்தோம், அவங்க அப்படி இல்லை. நாங்க விளையாட போறோம், வரேன். விளையாடணும்னா உங்க வீட்டை போய் கப்பாடல பெட்ட மச்சானி போடுற கப்படாத அப்பா வேலைக்கு போயிட்டார், அதான் விளையாட வந்து. வாடா, ஃபைனல்ல பாத்துக்கலாம். சென்டிங் எனக்கு என்னெல்லாம் பண்றாங்க. டேய் அவனுக்கு கோளாறு.
கொட்டடிக்கோ சும்மா சும்மா நான் சும்மா வாடா விளையாடிக்க நிக்கிறேன் வா என்னவா வா வாடா உட்கார். வாரது லேட்டு இருக்க வந்து மச்சான் கச்சானு. சப்பா என்ன வெயில். ஹலோ இந்த நாய் எலும்பு துண்ண பார்த்தோன்னு பார்க்கும் பாரு ஒரு பார்வை. சரி விட்றா வெக்கமே இல்ல. சாரிடா தூ தூ ஆக்களும் மண்டேடும். மச்சான் ஹெச்ஓடியை பார்க்க கடுப்பா இருக்குடா. போட்டுருவோமா? முதல் கிளாஸுக்கு ஒழுங்கு அட்டெண்டன்ஸ் போடு, சேர்ந்து ஹெச்ஓடியை போகணும். சரி சரி விட்றா, நாமள அது கிளாஸுக்கு ஒழுங்கு அட்டெண்டன்ஸை போடுறதோ. மச்சான் பச்சை உனக்கு சிவப்பு எனக்கு. அதுக்கு அவன் புருஷ ஒத்துக்கணும்டா. புருஷனா? அதுக்கு அந்த வயசுல ஒரு மகளே இருக்கு. நல்லா இருக்குமா? நீ என்ன திறந்தலன்னா அசிங்கப்படுத்திட்டானோ? சரி சரி விட்றா, நாம பார்க்காத அசிங்கமா. டி 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 பசிக்குதடா. ஆளாளுக்கு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? உன்னோட எவ்வளோ உன்னட்ட இல்லையா? உன்னோட எவ்வளோ இருக்கு? என்னட்ட அவசரத்துக்கு வேற ஆடா. 20 ரூபா. 20 ரூபா ம் சாப்பாட்டுக்கு. ம் கொஞ்சமா மெச்சூரிட்டி அபிக்க பண்றா. என்னால முடிஞ்சது. இந்தா என்னடா 5 ரூபா. என்னடி காசுடா. இந்தா புடி விளம்பு போ. வடவனே இதுக்கு என்ன தர? போடா போய் வடவனே போடா. போடா. சாரிடா. பட்ஜெட் ப்ராப்ளம். எனக்குன்னு வந்து வாட்சிங்கடா ஃப்ரெண்ட்ஸ். வருவானா வர மாட்டானா? பாட்ட தெருவானா தர மாட்டானா? ஒருவேளை ஓடிட்டானோ? இருக்கு போலீஸ் கேஸ் போடணுமா? மச்சான் வாடா. தப்பிச்சிட்டான்டா. மச்சான் எங்கடா வாங்கின? தெருவுல பைசா போயிட்டாரா? அது பதில பட்டி கடை. நீங்க வந்து 25 ரூபாய்க்கு உங்களுக்கு பைசா வடை. சரி சரி உட்கார் உட்கார் வா. 2 வடை தான் கிடக்கு. இந்தா இல்ல. ஏன்டா ஏதோ தாராத அப்ப பிரபலம். எனக்கு டா தேங்க்யூ. மசால் வடை தாயா. ஹலோ. ஹாய் சீனியர். சொல்லுங்க ஜூனியர், என்ன புதுசா கோல்லாம் பண்றீங்க? ஏன் உங்களுக்கு நான் கால்லாம் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாமே. இப்போல்லாம் சீனியரா பார்க்க தோணுதே இல்லை. அப்போ சீனியர் உங்ககிட்ட நீங்க சொல்லணும். சொல்லுங்க ஜூனியர். உங்களை ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். ஆமா பார்த்துட்டு இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாம்னு வந்தேன். என்ன சொன்னேன்னா நீங்க என் கூட கதைக்காம போயிடுவீங்களோன்னு பயம். அதான் எனக்கு தடுக்குது. காலேஜுக்கு வரும்போது படிக்கணும்னு தான் வந்தேன். ஈவன் என்னோட பேட் டைமா குட் டைமா எனக்கு தெரில. உங்களை பார்த்தது எனக்கு ஏனோ தெரில, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக ஆச்சு. உங்கள் கூட பழகும் போது இந்த கம்ஃபர்ட் லைஃப் லாங் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அதுக்கு சீனியர், ஐ லவ் யூ. என்னடா ஆச்சு? புதுசா பண்ணிட்டு இருக்க.
மச்சான் டீயான்னு சொல்லு. காசு இருக்கு இல்ல மூடிட்டு ஏன்டா இப்ப கூட சேர்றேல உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? லவ் ஒன்று பண்ணி எங்களை கண்டுக்கிறேன் இல்லையா? லவ் பண்றது எல்லாரும் இப்படிதான் சார். ஹலோ சொல்லுங்கம்மா. இல்லையாம்மா. அப்படியா? இருங்க நான் பார்த்துட்டு அடிக்கிறேன். எங்க மச்சான் போறேன்? இல்லை மச்சான் வரேன். டேய் டேய் எழுப்படா. டேய் இங்க வர. ஓ சார் சாகரடி அடிங்க போல இருக்கு. மச்சான் சொரியடா. இப்ப சொல்லி எந்த ரிலேஷன் இல்லடா. மச்சான் புரிஞ்சுக்கோடா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஓ உங்களுக்கு இப்ப வந்து முக்கியமா போச்சு. ஆனா 10 மாசம் சுமந்து வைத்தவங்க தெரியல. போடா போ. சாரெல்லாம் உங்களுக்கு இப்ப ஈஸியா போச்சுல. மச்சான் இது ஏன் பிரச்சனை இல்ல, நீ தலையிடா. ஓ இப்ப நாங்களும் உங்களுக்கு வேற ஆகல போயிட்டோம்னே. ஏன்டா சாரன்னு முடிஞ்சுட்டீங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கவனிக்கிறதே இல்ல போல இருக்கு. உலகத்துல காதலிக்கவங்க பண்றதா புதாண்டா. காதலிக்கும் போது அவதான் உலகன்றது. இதே விட்டு போச்சுன்னு சொன்னா அந்த உலகமே போச்சுன்னு சொல்லி செத்து போறது. நான் நம்மள தேடி போனேன், நான் நம்மள தேடி சேட் பண்ணேன். அவளா தாட வந்தா, நான் என்னடா தப்பு பண்ணேன்? கடைசியில செஞ்சுட்டால. அதுக்கு நீ என்ன செத்து போகணும்? இப்படித்தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பையன் லவ் பண்ணி இந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணு இருந்து செத்து போச்சு. உண்மையான காதல அந்த அவனதாட செத்து போயிருக்கணும். ஆனா அந்த நான் வேற பொண்ணு லவ் பண்ணி தெரியும். இதுதான்டா இப்ப லவ். இப்ப இருக்கிற லவ் எல்லாம் அழகும் காசு இருக்கிற வரைக்கும் தான்டா. இல்ல மச்சான், காதலுக்காக உயிரை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. மசர கொடுப்பாங்க. சரி ஓகேடா, எல்லாத்தையும் விடு. உன் வழியிலேயே வர. நீ செத்து போ, நான் உனக்கு தடுக்கல. ஆனா உனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானா நான் அப்போ ஒத்துக்கொள்றேன்டா. நீ எடுத்த முடிவு சரிதான். உனக்கு புரியா மச்சான், பிரேக்கப்னு ஒரு வார்த்தை சொன்னதும் செத்துட்டேன்டா. இதெல்லாம் இங்க வச்சு கஜனா புரியாது. அங்க வா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. லவ் வந்து அப்பா அம்மா மறந்துறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கிறீங்க, உயிராளைக்கிற கட்மிட்ட மறந்துறீங்க. ஏன்னா லவ் வந்து எல்லாம் இப்படியே இருக்கீங்க. ஆனா என்னைய கூட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? பிள்ளை சாப்பிடல அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்டா லவ்னு வந்தா எல்லாத்தையும் மறந்து உயிரை விடுறீங்க? உங்களுக்கு யோசிக்க எத்தனை பேர் இருக்காங்கடா. ஏன்டா மச்சான் எதுவும் என்னால பண்ண முடியலடா. பண்ற சிச்சுவேஷன் என்ன இல்லடா. இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஐயா நான் உயிரை நினைக்கிற பட்பினர் கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. அவளுக்கு கொடுத்த மச்சான் கடைசியில் எங்க நிற்கிறேன் பாத்தியா இருக்கும். அவமானடா. நாங்க இருக்கோம். இந்த வழிக்கான மருந்து இருந்தா இந்த வழிக்கான மருந்து இருக்கு தேடு. காலங்கள் மாறும், காயங்கள் மாறாது. முகம் பார்க்க தோன்றும் முதல் காதல் மாறாது. ஏனோ அன்றைக்கு நொடியில் முடிய வேண்டிய வாழ்க்கை என் ஃப்ரெண்டால் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இப்படி உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும், இல்லை இனியும் நடக்கலாம்.
நம்ம பிரச்சனையாக பார்க்குற வரைக்கும் பிரச்சனை தான். அதுக்கான சொல்யூஷன் தேடும்போது தான் அதுக்கான முடிவு கிடைக்கும். ஏதோ என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. மூடி மறைக்கப்பட்ட புத்தகமாகி என் வாழ்க்கை.